Hello guys, welcome to my channel. என் பேரு ஜேசி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட வேனிட்டியை வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். மேக்கப் வேனிட்டியை மட்டும் என்னோட அப்கமிங் பிரைடுக்காக. ஸோ அதை தான் உங்களுக்கு அப்படியே காமிக்கலான்னு பார்த்தேன். அண்ட் ஏன் வந்துட்டு இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, எனக்கு வந்துட்டு பேக் டு பேக் பிரைடல் ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியவில்லை. எனக்கு வந்துட்டு பிரைடல் ஒர்க் வந்து இந்த மாதிரி பேக் டு பேக் இருந்துச்சுன்னா, நான் வந்து என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அதில் தான் வந்துட்டு வைப்பேன்னா, அதனால தான் வீடியோ எதுவும் என்னால் எடுக்கவும் முடியல, எதுவும் வந்து போஸ்ட்டும் பண்ண முடியல. ஏன்னா எடிட்லாம் பண்ணணும், நிறைய வேலை இது. அதனால தான் பிரைடல் விளாக்ஸும் எதுவும் நான் வந்துட்டு எடுக்கல. ஆனால் வந்து லாஸ்ட்டாக நான் பண்ண எல்லா பிரைடல் ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போச்சு. எல்லா பிரைட்ஸுமே வந்துட்டு சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் நானும் செம்ம ஹாப்பி. அதனால எனக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கணும்ட்டு ஆசையாக இருக்குது. அதனால சைடில் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு பிக் டே இருக்குது அண்ட் என்கிட்ட நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை வந்துட்டு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் என்னோட மொபைல் நம்பர் வந்துட்டு வைக்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர் வைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டு, என்ன ஈவெண்ட், எங்கே நடக்குது அப்படின்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்னோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை விடவும் சூப்பராக உங்களோட மேக்கப் வந்து பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இன்னும் வந்துட்டு நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், ப்ளீஸ் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதில் தான் என்னோட எல்லா பிரைடல் ஒர்க்கும் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். கடவுள் புண்ணியத்தில் லாஸ்ட்டாக நான் போன எல்லா பிரைடல் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸை வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ண வந்து நான் அலோவ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோஸ் போட அலோவ் பண்ணுறது இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா வந்துட்டு ஒர்க் சூப்பராக பண்ணியிருப்போம், ஆனால் நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண எல்லா பிரைடுமே வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. ஸோ அதான் என்னோட ஒர்க்ஸ்லாம் சைடில் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு வந்துட்டு பிக் டே இருக்குது, அதாவது வெட்டிங், என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன், பேபி ஷவர் எதுனாலுமே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். செமையாக வந்துட்டு அழகாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து வேலையை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட மேக்கப் வேனிட்டி. என்னடா அழுக்காக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி என்னோட கணவர் வந்து எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஆனாலும் வந்து இது லைட் கலர் அப்படின்றதுனால இது வந்துட்டு போக மாட்டேங்குது. அண்ட் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இது யூஸ் பண்ணல. நான் வந்து என்னோட பெரிய சூட் கேஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிருந்தேன். ஏன்னா அது வந்துட்டு இப்படி அழுக்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதுல வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு என்னாச்சு, உடஞ்சி போச்சு. ஓகேவா, இப்போ இது வந்துட்டு எப்படி இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இன்னொன்னு இதே மாதிரி ஒன்று வாங்கினேன். அது வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் இது வந்துட்டு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா வந்து உடஞ்சிரும், வெயிட் தாங்காது. சரி ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நான் ரிட்டர்னபிள் ப்ராடக்ட் ஆமாம். ஸோ அதனால் அதில் இருக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட் எடுத்து இதில் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி இருக்குது. ஆனால் என்ன, இந்த கரைலாம் வந்துட்டு போக மாட்டேங்குது. இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கேன் தான் புதுசு வந்து வாங்கினேன் பிளாக் கலரில். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பீஸ் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் இருக்குன்றதுனால யூஸ் பண்ண முடியல, ரிட்டர்னும் போட முடியல. சரி அதனால இதே வந்து நான் உனக்கு வாஷ் பண்ணி தரேன், இதே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இது வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து இதில் தான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நான் வந்துட்டு அந்த பெரிய சூட் கேஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சைடு ஹேர் ப்ராடக்ட்ஸும் இன்னொரு சைடு மேக்கப் ப்ராடக்ட்ஸும் வச்சுருந்தேன்னா எனக்கு வந்து அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. படிக்கட்டுலாம் ஏறுறது வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாகுது. அதனால சரி ஓகே நம்ம திரும்பவும் இதுக்கே வந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு இதை வந்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் மை மேக்கப் வேனிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்கப் வேனிட்டி அரேஞ்ச் பண்ணுறது இது வரைக்கும் ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு வாமாயால இருந்தும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஓகேவா, அதையும் வந்துட்டு எடுத்து வைப்பேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பவுச்சாக தான் வந்துட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி பவுச்சஸில் வந்துட்டு வச்சுருந்தேன் அந்த சூட் கேஸ் வந்துட்டு இருந்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸே இருக்குல்ல, அதனால ஒன்று இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் இங்கே மேலேயே இருக்குது, பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர், நல்லா பெரிய டப் இது. ஸோ அதனால் நான் இதை வந்துட்டு இங்கே வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இங்கே இருக்குல்ல, இங்கே வந்துட்டு என்னோட செட்டிங் ஸ்ப்ரேஸ்லாம் வந்து இங்கே வச்சுக்க போகிறேன். ஸோ பிஎஸ்சியோட அந்த மைக்ரோ ஃபினிஷ், அப்புறம் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த ஃபிக்ஸ் அண்ட் க்ளோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுக்கிறேன். மேக்கோடது, ஷார்லட் டில்பரி, டி ஆல்பாவோட ஸ்ப்ரே, அண்ட் அதுக்கப்புறம் புதுசாக வந்துட்டு இந்த அர்பன் டிகேயோட ஸ்ப்ரேயும் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு லிமிட்டட் எடிஷனாக பிங்க் கலரில் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இதில் பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், அது வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாட்டி இது ட்ரை பண்ணலான்ட்டு. இது வந்து நான் வாமாயாலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ வாமாயால் அந்த பேக் காமிச்சல, ஸோ அதுக்குள்ளே இது இருந்துச்சு. இது
அண்ட் இன்னொரு செட்டிங் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா அது ஷார்லட் டில்பெரியோடது. இந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, இது வந்துட்டு காலியாக போகுது, அதனால் நான் ரீஸ்டாக்காக வந்துட்டு இது வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இப்போதைக்கு இது இருக்குது, அதனால் இதே போதும். ஸோ அவ்வளோதான். இன்னொரு பெரிய ஸ்ப்ரே வந்துட்டு வைக்கணும், ஆனால் அது இதில் பத்தாது. காம்பேக்ட் பவுடர்ஸ் கூட வந்துட்டு இந்த பக்கம் இங்கே வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான். இன்னொரு பெரிய ஸ்ப்ரே வந்துட்டு வைக்கணும், ஆனால் அது இதில் பத்தாது. அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பவுச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இங்கே ஆக்சுவலி நம்ம வந்து ப்ரஷஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த குட்டி குட்டி காஜல், மஸ்காரா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அங்கே வந்துட்டு நான் என்னோடய மஸ்காராஸ் அப்புறம் லைனர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். மார்ஸோட மஸ்காரா வந்துட்டு இருக்குது. இது ஆக்சுவலி சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த டபுள் ட்ரபிள் மஸ்காரா. நான் வந்துட்டு ஃபெராரோசியோட மஸ்காராவும் வச்சுருக்கேன், ஆனால் வந்துட்டு இதை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கா, அதனால மோஸ்ட்லி வந்துட்டு நான் இப்போலாம் இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு டபுள் ஹெட் மஸ்காரா ஃபெராரோசியோடது. லோவர் லேஷுக்கும் இருக்குது அண்ட் அப்பர் லேஷுக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு வேனிட்டியில் நான் வச்சுக்குவேன். காஜல்ஸ் பார்த்திங்கன்னா அது மேக்கப் ரெவல்யூஷனோட நியூட் காஜல், அதுக்கப்புறம் இது ஃபேஸஸ் கனடாவோட பிளாக் காஜல், பிஏசியோட லிப் கிளாஸ் இருக்குது, ஃபாரெவர் 52ஓட இந்த லைனர். ஸோ இந்த குட்டி குட்டி பொருள்லாம் இங்கே கீழே இருந்துச்சு. ஏதோ பிஏசியோட பொமேடு இருக்குது அண்ட் அனஸ்தாசியாவோட பொமேடும் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கீழே இருந்துச்சு, அதனால தான் அப்படி காமிச்சிடலான்னு பார்த்தேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போதைக்கு இந்த ஏரியாவில் வந்துட்டு நான் ஃபவுண்டேஷன்ஸ் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்துட்டு வச்சாச்சு. எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரைடலுக்கு தேவைப்படுற ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் மட்டும் வந்துட்டு இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஃபென்டி பியூட்டியோட இந்த டைமண்ட் பாம் ஹைலைட்டர் அதை வந்துட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் கேப் இருந்துச்சு அதனால். இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய கன்சீலர்ஸ்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம். கன்சீலர்ஸும் வந்துட்டு இங்கே வச்சாச்சு. ஸோ கன்சீலர்ஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபேஸ்டு, ஹூடா பியூட்டி நார்ஸ், அதுக்கப்புறம் பிஏசி டார்ட் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த 2 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சு ஆகணும். இது வந்து நான் மாமாயா போனப்போ வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு சேனல் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ஹவுஸ் லேப்ஸ் பை லேடி காகா ஃபவுண்டேஷன். இது ரெண்டுமே வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருந்தேன். இந்த ஃபவுண்டேஷனோட ரேட் என்ன தெரியுமா, இது வந்துட்டு 6000 rupees, இது வந்துட்டு 5400. லைட்டாக மனசு வலிச்சது தான் வாங்கும்போது, ஆனாலும் சரி பரவாயில்ல, நம்மளோட பிரைட்ஸ்க்கு எப்போவுமே வந்துட்டு பெஸ்ட்டாக தான் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால இதை வந்து வாங்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து சும்மா வந்துட்டு நான் ஸ்வாட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என் ஷேடுக்கு வாங்கியிருந்தேன், வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு. கான்ட் வெயிட் டு ட்ரை இட். ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த 2 ஃபவுண்டேஷனோட பேக்கேஜிங் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. லக்ஸூரியஸாக இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதுவும் செம்மையாக இருக்குது, இதுவும் செம்மையாக இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். இது வச்சாச்சு, ஆனால் இந்த பாட்டில் வைக்க தான் இங்கே வந்துட்டு இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால் இதை வந்துட்டு நான் இங்கே வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இதில் வந்துட்டு நான் என்னோடய ஹைலைட்டர் அண்ட் கான்டோர்லாம் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கட்டும். அப்படியே இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வச்சுருக்கோம்ல மற்ற திங்ஸ் எல்லாம், ப்ரைமரு, லைனர், அதெல்லாம் வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். என்னோடய லிக்விட் ஹைலைட்டரும் இதிலே வச்சுக்கலாம். அப்புறம் அது வந்து பிக்மெண்ட்ஸ், ஸோ இதுவும் இங்கே இருக்கட்டும். லிப் கிளாஸு, இந்த லைனர்லாம் காமிச்சேன்ல, ஸோ அதெல்லாம் இதில் வச்சிடுறேன். என்னோடய ப்ரைமர், லிக்விட் ப்ளஷ், பிக்மெண்ட் ப்ரைமர், பிஏசியோட கிளிட்டர் லைனர் இது, அப்புறம் இது மொய்ரா அப்படின்ற பிராண்ட்லேருந்து லைனர், ரெண்டுமே வந்துட்டு கிளிட்டர் லைனர். லேஷ் க்ளூ, இந்த லேஷ் க்ளூ வாமாயாவோடது. பிஏசியோட ப்ரைமர். அடுத்து லிப் கிளாஸ், இந்த லிப் கிளாஸ் வந்துட்டு சொஃபேரல் அப்படின்ற பிராண்ட்லேருந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் 3 லூஸ் கிளிட்டர்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன், இதையும் வந்துட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் எல்லாத்தையும் வச்சாச்சா. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னோடய ஐ ஷேடோ பேலட், என்னோடய லிப் பேலட், ப்ளஷ் பேலட், கான்டோர் பேலட் எல்லாம் இங்கே இருக்குது. ஆக்சுவலி இந்த லிப் பேலட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இதில் இந்த ஷேட் இருக்குல்ல, இந்த ஷேட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஷேட், அண்ட் அது வந்து காலி ஆகிடுச்சா, அதனால அந்த ஒரு ஷேடுக்காக நான் வந்து திரும்பவும் இது ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த லிப் பேலட் வந்து அவ்வளோ பிடிக்கும், நிறைய வாட்டி ரீஸ்டாக் பண்ணியாச்சு இந்த ஒரு சிங்கிள் ஷேடுக்காக. இது வந்து போட்டோம்னா அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிகினர் ஆர்டிஸ்ட் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேலட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, ஸோ அடுத்து ஒரு பிரைடுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது, அதனால் இப்போதைக்கு இதுதான் வந்துட்டு வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான்.
அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்னோட புது லிப் பேலட் வந்துட்டு எடுத்து உள்ளே வச்சுடுவேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொட்டு புக் வந்துட்டு இருக்கு. அண்ட் இங்கே வந்து லென்ஸு, அப்புறம் ஐ ட்ராப்ஸ் இருக்கு, அப்புறம் லேஷஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு எல்லாத்தையும். பிளெண்டர் பார்த்தீங்கன்னா பிளெண்டரும் வந்து நான் வாமாயா பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணிருக்கேன். என்னோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து வாமாயா பிளெண்டர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து வச்சாச்சு. அண்ட் மற்றது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரஷ் கிட் வந்துட்டு இங்கே இருக்குது. ப்ரஷஸ் எல்லாம் வந்துட்டு இதில் இருக்கும். அவ்வளோதான், மேக்கப் வேனிட்டியில் வந்துட்டு இவ்வளோ தான். மித்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சூட்கேஸில் வந்துட்டு எடுத்து வச்சுக்குவேன். எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு இப்போ இந்த வேனிட்டியில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் வந்து காமிக்க மறந்துட்டு, இது வந்துட்டு கிரெலானோட டர்மா பேலட். இந்த பேலட் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலி கிரெயில் மாதிரி தி பெஸ்ட் ப்ராடக்ட் அது. ஸோ அது இல்லாமல் வந்துட்டு வேனிட்டி வந்து இன்கம்ப்ளீட் தான். ஸோ அதுவும் வந்துட்டு நான் வச்சுக்குவேன். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. ஸோ ப்ரைடல் ஒர்க் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியது தான். அதாவது இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு 2 டேஸில். அதுக்கு தான் வந்துட்டு இப்போவே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஐ ஹோப் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னா பார்க்குறீங்க, ஒரு இது படிக்கலாம், கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு மேபி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், முடித்துக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுத்தாலே வந்து என்ன பேசுறது அப்படின்றதே வந்து எனக்கு மறந்து போயிடும். என்ன பேசுறது, எப்படி கொண்டு போகிறது இந்த வீடியோவை அப்படின்றதே மறந்து போயிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு வார்ம் அப் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? ஏன்னா ரொம்ப நாள் கேப் கழிச்சு போட்டேன்ல, அதனால. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர்லாம் பண்ணுவேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், போதும். ஓகேவா? வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.